உடைக்கலா? அது மிஷின் வச்சு உடைக்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது சரி. எப்படி இப்போ அந்த மிஷின் ஓட்டினதுனால நல்லா இறுகி போச்சுண்ணே. சரி ரைட்டு. அதை உடச்சி நிலையில் எதுவும் பற்றக்கூடாதுண்ணே. நிலையில் போடாமல் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ப்ளம்பர் எவ்வளோ வைக்கணும்? உள்ள ப்ளம்பர் எவ்வளோ வைக்கா? அப்படியா? ஆமாங்க சார். சொல்லுண்ணே. நானும் சொல்லுங்கள். ம் 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 சரி. ம் 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 ஏன்னா இல்லை, நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் முடிக்க உங்கள் லைனில் வரேன். சரியா? நான் ஒரு வீடியோவில் இருக்கேன், முடிச்சுட்டு வரேன். அது வந்து இதுக்கா வெளியில் உள்ள ஹாலில் உள்ள வாஷ் பேஷனுக்கு, இது வாஷிங் மிஷினுக்கு, ஷவருக்கு, நடுவில் உள்ள ஷவரு, ஹீட்ரு. ரைட்டு, ஓகே. அதுபோக இதில் இண்டியனுக்கு ஹெல்த் பேக்ட் இதில் வருமா? எந்த சைடு வரும்? இருட்டாக இருக்கு. அது அந்த சைடே மாட்டு. ரைட்டில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ரைட்டில் தான். அங்கேயே வச்சிருக்கேன். ஓகே. இது வாஷ் பேஷனுக்கு. அங்கே ஒரு வாஷ் பேஷனு, ஷவரு, சென்டரில் ஷவருக்கு லைன் வருவானே. சரி, சென்டர் ஷவரு, இன்புட் அவுட்புட்டு, ஹீட்ரு. இது வந்து கிளாசெட்டுக்கு சென்டரில் மார்க் பண்ணி சென்டரில் வச்சுட்டியா? வெளிச்சம் ரொம்ப டல்லாக இருந்து பண்ணியிருக்கேன் கேமராவில். இவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ? வெளியில் இல்லை, அது வெளியில் பயங்கரமாக இருக்குது. வெளியில் பார்க்கும் சூப்பராக தெரியுது. சரி. அது ரைட்டு, ஓகே. நீங்கள் ஆமாம் அந்த பக்கம் வெளியே போட்டு வெளியில் சேம்பர் அடிக்கிற மாதிரி போட்டு. ஆமாம். கரெக்டு, ஓகே. ட்ராப்பு வந்து ஆமாம் அங்கே தான் போடணும். ஆமாம், ஏன்னா அங்கே போட்டால் தான் குளிக்கும்போது தண்ணி அங்கே போய் இங்கே வெளியே வர கரெக்டாக இருக்கும். இதே குளிக்கும்போது தண்ணி இங்கே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், போகும்போது நசன்னு இருக்கும், நல்லா இருக்காது. கரெக்ட். அதில் அங்கே போகிற கரெக்ட். அங்கே போட்டு. சரி, சூப்பர். இல்லை என்னடா இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன்? மேலே காடிதானே மேலே? தம்பி ரூம். இது இந்த வாஷ் பேஷன். தம்பி ரூமில் இருட்டால இருக்கு. ரொம்ப இருட்டாக இருக்கு. மோர் லைட். ரொம்ப டல்லாக இருக்குது. சரி, இது வந்து இதுக்கு என்ன வாஷ் பேஷனுக்கு, கிளாசெட்டுக்கு அது ஹெல்த் பேக் தானே? ஆமாம். சரி, ரைட்டு. சரி, இது ஷவரு என்ன? ஷவரு, சென்டரில் ஷவர் பாயிண்ட்டு, ஹீட்ரு இன்புட் அவுட்புட்டு, சோலார் ஹீட்டர் லைன். சரி, சோலார் ஹீட்டர் லைன் அது மேலே வேணும்னு தான் கேட்டாப்புல.
அது போதும் சார். ஆ மாடியில் கட்டி இது ஓகே தானே? இதில் அதில் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி. ஆ கிச்சனுக்கு வந்து டபுள் டேப். இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இதுலேருந்து அடுத்து இங்கிட்டு தான், இங்கே தான் வரும். இதில் தான் வரும். அதேண்ணா இதே மாதிரி இங்கே ஒன்றுண்ணே. இதில் ஒரு டேப் வைக்கும் போது இதில் ஒரு டேப். நல்ல தண்ணி உப்பு தண்ணி, நல்ல போர் வாட்டரும் சம்போர். ஆனால் இங்கே சம்பு கிடையாது. ஆமாம், போட்டு டெம்பரரியாக வைக்க சொல்லியிருக்கேன். இருக்கட்டும், 2 தண்ணி. ஆனால் நமக்கு ஒரே வாட்டர் தான், ஒரே வாட்டர் தான். ஆமாம். என்னது எது? ஆமாம், டபுள் இல்லைண்ணே. டபுள் வந்து இந்த நம்ம ஹேண்ட்மேடு இருக்குல்ல, ஹேண்ட்மேட் இது ஒயிட்டு தான் வரப்போகுது. ஒயிட்டுலேயே வந்து 2 அந்த ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அனுப்பி விட்டுருப்பேன் நேற்று. அது இல்லையோ, கிளாஸ் செட்டு மற்ற ஐட்டங்கள் தான் அனுப்பியிருந்தேன். சரி, நான் போட்டு விட்றேன். அது போட்டு விட்றேன். போட்டு என்னடா இல்லையா? அங்கே இருப்போம், வளர்னர் இருப்போம். கிரனைட்டை நேற்று இறக்கி வச்சிட்டாங்க. நேற்று தான் வந்துச்சு. ஆமாம், கிரனைட் வந்துட்டு போடல. நேற்று ஈவினிங் வந்துச்சு. நம்ம பேரை போட்டு ஸ்டிக்கரே ஒட்டி வச்சுட்டானு அங்கே. சார் வரலையா? சார் அவங்க தான். ஆமாம், அது அப்படியே ஒரு லாட்டு 2200 சரி இல்லை. அது அண்ணன் இது பண்ணிட்டாப்புல. பளீர்னு இருக்கேன், பளீர்னு இருக்கேன். ஆ சரிண்ணே. லைட்டுக்கா? ஆமாம், 3 பாயிண்ட். ஆமாம் சார், ரைட்டு. வீடு கட்டி முடிச்ச அப்புறம் சூப்பராக இருக்கும். அதை டம்மி பண்ணால் டம்மி பண்ணிக்கலாம். அது இருக்குது. அது மே வீட்டு லைன் வேணால் அதை எடுத்துக்கலாம். அப்படியே வச்சுன்னா அது லீக் ஆகிடக்கூடாது. தெரியுது, குரூப்பில் இதாகிடும். அதை கனெக்ட் பண்ணி எதுவும் மேலே டம்மி போடுவாங்க. இல்லைன்னா அதை ஒரு செவ்வறு மணி கட்டிடுமா? அதில் ஒரு இது கட்டிவிட்டு தான் கட்டி விட்டு பூச்சி விட்டு. தெரியாது. ஆமாம், அதில் ஒரு ஒன்றுக்கு ஒன்று பார்த்தாங்கன்னா எடுக்க முடியாது. ஒன்றுக்கு ஒன்று சைஸில் ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்டுரும். அப்படின்னா உடச்சிட்டு அதை மறுபடியும் எதுவும் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம். ஆமாம். இங்கே சிங்கிள் தான், இங்கே டேப் சிங்கிள் தான். ஆமாம் ஆமாம், இங்கே சிங்கிள் தான். சரி. அக்வாவுக்கும் அக்வா லைனுக்கும் இதுக்கும் சரி ரைட்டு. ஆ, மரண இருட்டால் இருக்குது. இது கூட பரவாயில்ல. அதில் வந்து இந்தியன், அந்த முக்கில் இந்தியனு வாஷ் பேசன் கரெக்டு. சரி. இதில் ஷவர் இந்த 3 பாயிண்ட் இல்லையா? ஆமாடி.
ஓகே. டாப் இந்த இதுலேயே போட்டுருங்க. டாப் இங்கேயே இறக்கி விட்டுலாம். ஆமாம். ம். இந்தியன் வந்து அந்த ரிம்லெஸ்ண்ணே உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஆமாம், உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன்ல, அதே தான். இல்லை, அது வாட்டர் ப்ரூஃபிங். நீங்கள் பைப் வச்சு விடுங்க, வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்பே போடணும். க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். நீங்கள் கோப்பை இப்போ செட் பண்ணாங்க. பைப் போட்டால் பேஸ்ட் போடாமல் வைக்கிறேன். வேண்டாம்ண்ணே, அது நான் அளந்து அறுத்து பேஸ்ட் போடாமல் வச்சுருப்பேன். வாட்டர் ப்ரூஃப் போட்டோன்னே டக்குனு ஏற்றிருக்கேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பைப் போடாமல் போட்டால் தான் சார் நல்லது. இங்கே கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்கு. இது வெளிச்சம் இங்கே இருக்கா சார்? எந்த வெளிச்சம்? அது கிளீனாக இருக்குது, இருட்டாக இருந்துச்சு. சரி ரைட்டு. இப்போ இதில் வந்து இதில் சவர் வந்துடுது. அதுபோக கோப்பை வர்றது வந்து அங்கே வருதா? ஆமாம், அங்கேருந்து இப்படி உட்காருது என்ன? சரி ரைட்டு. அதுபோல் இதில் வந்து வெஸ்டர்ன். ஆமாம், அது வெஸ்டர்ன். இதில் வந்து வாஷ் பேஷன். ரைட்டு. இதில் ட்ராப் வந்து இங்கே போட்டுருவாங்க. அந்த ட்ராப் இந்த ட்ராப்பை கனெக்ட் பண்ணி ஒரே கனெக்டிவிட்டியில் இறக்கி விட்ருவாங்க. அப்படி தான். ஆமாம், அப்படி தான். 4 ட்ராப் தானே வைப்பியா? சார் 4 தானே வைப்பியா? 2.5 பைப்பு சார். இது வேஸ்ட் வாட்டர். மேலே உட்காரது 4. அதை தான் 4 கேட்டேன். அது இங்கே வைக்கலாமா சார்? சென்டரில் வேண்டாண்ணே. எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து லைன் இப்படி தான் சார் போகும் 2. ஆ, அந்த ஓரம் பண்ண முடியாது. அந்த ஓரம் போட்டோம்னா இந்த 1.5 சேர்க்க முடியாது. சரி. இந்த 1.5க்குமே எப்படி ஆகும்னா, இப்போ ஏன்னா அதில் கிளாஸெட்டு பக்கத்தில் தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. சரிங்க சார். எதுக்குன்னா இப்போ கிளாஸெட்டில் உட்காந்துருக்க சிலர் இந்த ஹெல்த் ஃபேக்ட் அமைக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அமுகி தண்ணியில் வச்சு விளாண்டுருப்பாங்க. சும்மா அமுகிட்டு இருப்பாங்க. அது அந்த ட்ராப் பக்கத்தில் இருந்துன்னு வச்சிங்களேன், கரெக்டாக அந்த ட்ராப்லேயே அடிப்பாங்க. சரிங்க. அதனால் அதை அடிக்க வேணாம். நீங்கள் அங்கேருந்து அடித்தாலும் இங்கிட்டு போகிற மணி இருந்தால் தான் தண்ணி ஆகுன்ட்டு அதை அடிக்க மாட்டான். 4 தானே சார்? இதில் தான். ஆமாம், இதிலேருந்து 4 தான் இறங்கும். 4 தான் இறங்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் சங்கம். அந்த மூலையில் கொண்டு வர போய் பார்த்துக்கலாம். ஆமாம், ஓகேவா? இதுவுமே பெல்ட் வருது. ஆமாம், இது காங்கிரீட்ண்ணே. இது காங்கிரீட். அந்த 1.5 பைப்பு உடைக்க முடியாது. இல்லாட்டி கன்சில் தாக்கி கூட உடச்சுக்குள்ளே ஏற்றிடுவேன். சரி, எப்படி தோதோ அதை பண்ணுங்கள். ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பக்காவாக பண்ணி தளம் போட்டு நீங்கள் பைப் லைன். ஆனால் அந்த 1.5 உடைக்கிற இடத்துல வாட்டர் ப்ரூஃப் பைப் போட்ட பிறகு தான் பண்ண முடியும் சார். இது அது ஓகே. அது போட்டு முடிச்சுன்னா அதை ஒரு தடவை திருப்பி பண்ணுறேன். அது மிக்ஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் மிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடட்டும். அது சரியாகும். அது பண்ணிக்கலாம். அது ஒன்று தான். எங்கே உடைக்க முடியல. அது பைப் இது வைக்கல. ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே அவனுக்கு உடைக்க முடியாமல் அது மிஷினை வச்சு உடச்சிட்டு இருக்கான். என்ன இது தொட்டினே? அதான் சார் போட்டு மெத்தி வச்சுருக்காங்க. எடுத்துடலாம் ஈஸியாக. ஒரு கிளச்சோம்னா ஈஸியாக கிளச்சிடலாம். ஏன்னா இதில் தண்ணி பிடிச்சி வச்சது நான் தானே. சரி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறும்போது இதில் தண்ணியை நான் தான் பிடிச்சி வச்சேன். அதேமாதிரி இப்போ 2.5 போட்டுடலாம் சார். இதில் இறக்கிருங்க. கரெக்ட். இதெல்லாம் வாஷ் பேஷன் வருது. 2.5 இது 4. இல்லை, சின்ன ரூமுமா டக்குன்னு ஓடிடும். குளிக்கிற தண்ணி டக்குன்னு ஓடிடும். அதேமாதிரி 4, 5, 2 இந்த வாலில் கொண்டு வருவா சார். இங்கிட்டு வரணுமா? என்னது? வெளியே அவுட்லெட் இருக்காது. எலிவேஷனில் தெரியும். இது எலிவேஷனில் தெரியுமா? கீழே செவர் இருக்குல்ல, அங்கே செவர் கீழே வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து கீழே தானே போவோம். ஆமாம், இதில் எண்டுக்கா போட்டு நிப்பாட்டவா சார்? மேலே தூக்காம என்ன இப்போ? இல்லை, சத்தங்கட்டாமல் இதில் இறக்கிடுங்க. இதில் இறக்குனா படிக்கிட்ட இறங்கும். படி உடைக்கணும். இல்லை வேண்டாம், அது விளங்காது. நாளைக்கு இதில் படி போட்டாங்கன்னா வேண்டாம். நீங்கள் அப்போ அந்த முக்கில் இறக்கிடுங்க. ஃப்ரண்ட்டில் இறக்கிடுங்க. ஃப்ரண்ட்டில் இறக்குனா அது செவர் கட்டிருக்கோம்ல, தெரியாது. கீழே தெரியாது. ஆமாம், கீழே தெரியாது. கீழே சுத்தமாக தெரியாது. மேலேயும் தான் தெரியாது. நீங்கள் கீழே மட்டும் தான் இருக்குவியா? மேலே தூக்கி விடுவீங்களோ? அதுதான் எண்டுக்கா போட்டு நிப்பாட்டுவோமா? மேலே வரைக்கும் ஏற தூக்கி விடுவோம். இல்லை எண்டுக்கா போட்டு கீழே போட்டோன்னா சின்ன பிள்ளைல ஏதாவது கிடச்சுன்னா லைன் வந்து தனியாக போய் தான் சேரும். இல்லை ஏர் விட்டு தூக்காட்டி ஸ்மெல் வரும். கண்டிப்பான முறையில் எங்கே தூக்கி யூஸ் பண்ணுறாங்களோ 2 டயத்தில் யூஸ் பண்ணும்போது யார் ரெண்டாவது ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புக்குன்னு தூக்கிடும். அப்போது ஏர் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவாங்க. இல்லாட்டி சிரமம் தான். அப்போது ஒன்று பண்ணுங்கள். எண்டு கேப் வந்து இதில் எண்டு கேப் பெண்டு போட்டு திருப்பி இதில் தூக்கி விட்டுலாமா? இந்த ஓப்பனில் செய்யலாம். அந்த ஓப்பனில் தூக்கி விடுங்க. செய்யலாம். அந்த இது ஒரிஞ்சு இன்வெர்ட் வர மட்டும் ஆப்ஷன் கொடுக்கும். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒரிஞ்சு ஆப்ஷன் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் திருப்பி அந்த பக்கம் ஸ்டேர் இறங்குதில்ல, அந்த இடத்துல தூக்கி விட்ருங்க. மேலே தூக்கி. வந்து இப்போ 2.5
இந்த காலம் இதை உடைக்கிற மாதிரி தான் வரும். ஆ இது ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு ஃபுல்லாக பைப்பை கொண்டு தான் உள்ளே போகணும். இல்லாட்டி பைப்பு இதில் ஆப்செட் வந்து இவ்வளோ தூரம் வந்துடும் பைப். இல்லைண்ணா இது காலம் இல்லைண்ணே, இது உடைக்கவே முடியாது. இது காலம் சார். உடைக்கவே முடியாது. சரி ரைட்டு. அப்போ இதில் எடுத்து இங்கே திருப்பி இந்த இங்கே கேப்பு தான் தெரிஞ்சால் இந்த கேப்பு தான் இந்த கேப்பு அண்ணா, இந்த கேப்பு தான் நான் எப்படி கொண்டு போவேன்னு அந்த அதையும் சொல்லுங்க. அதை விட்டு மாறாது. ம் இந்த பைப் லைன் தான் கீழே வந்து இப்படி வரும். ம் இதில் போகும்போது ஷூ போட்டு மடக்கி இதுக்கு நேரம் அப்படி தூக்கி. இதில் மேலே ஓட்டையை போட்டு மேலே தூக்கி விடலாங்களா? இந்த கேப்பு தெரியும். டெலிவிஷனால தான் அதை போட்டு கேட்டு செஞ்சுக்கிறோம் தான். நான் போட்டு உடச்சிட்டோம்னா ஃபுல்லாக காங்கிட்டு இது உடைக்கணும். இந்த 2 ஓட்டை இல்லை, இது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒன்று இங்கே போடுறதா இருந்தால் இங்கே போட்டு நீங்கள் மேலே தூக்கி விட்டுறலாம். ஆனால் கீழே இறக்குறது கரெக்டாக படிக்கிட்ட போகும். ஆமாம், படிக்கிட்ட போகும். சிரமம், ரொம்ப சிரமம். படிக்கிட்ட போனால் இல்லைன்னா இப்படி பண்ணுங்கண்ணே, சுவிட்ச் போர்டுக்கு அந்த சைடு வச்சுக்கிறோம் இல்லையா, சுவிட்ச் போர்டு நடுவில் வைக்க போகிறோம். அந்த லேண்டிங் வருது இல்லை, லேண்டிங் கிட்ட இறங்குற மாதிரி வைங்களேன். ரெண்டையுமே லேண்டிங் கிட்ட இறக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா லேண்டிங் நமக்கு அகலம் கூட. இது படிங்கும் போது படியில் ஏற முடியும், ஏறும்போது தட்டும். இது லேண்டிங்கும் போது ஃப்ரீயாக போயிடும். சரி. இப்போ லேண்டிங்கில் வந்து ஒரு கார்னரை கணக்கு பண்ணி நீங்கள் இறக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த முக்கெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அந்த கார்னருக்கு பற்றியில் அது வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் அதை கணக்கு பண்ணி இறக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரே அடியாக டைரெக்டாக இறக்கி போட்டுடலாம். இறக்கலாம், கிடையாது. இங்கிட்டு வேண்டாம், எனக்கு எலிவேஷன் கொஞ்சம் இதாக தான். ஏன்னா எலிவேஷனில் இந்த இதெல்லாம் டெக்ஸ்சர் பாயிண்ட் பார்க்கணும். அதனால் நீங்கள் இதை கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு இது மேலே தூக்குறது, இதில் மேலே தூக்கி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சுண்ணே. அப்போ நீங்கள் அந்த மூளை சொல்கிறீங்களா சார்? மூளை, அந்த மூளையிலே 2 ஓப்பன் வந்துடும். 2 ஓப்பன் வந்துடும். 4 இன்ச்சு 2.5 இறங்கும். 2.5 மடை கொண்டு வந்து இங்கே உள்ள தேய்ச்சி வீட்டில் இருக்கிற மாதிரி அதுலேருந்து நேராக போய் மடங்கி. சரி ரைட். அதே மாதிரி இப்போ கீழ் வீட்டுக்கு எப்படி சேர்ப்பிய? கீழ் வீட்டுக்கு அதே மாதிரி சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுல. கீழே இங்கே என்ன ஓப்பன் பண்ணுறோமோ அதே தான் கீழே. ஆமாம், அதேமாதிரி இன்னொன்று வந்து பாத்ரூம் இவ்வளோ நீளத்துக்கு வராதில்லை சார், கம்மியாக தான் வரும். இது கீபா இல்லை, 2 பாத்ரூம் ஒரே பாத்ரூம் தான். ஏன்னா ஒரே தான். ஏன்னா அங்கே ரூம் சதுரமாக இருக்கும் பாருங்க. நேரத்தில் நல்ல மழை பெஞ்சுது, ஒரு புட்டு தண்ணி இல்லை. அண்ணா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. அதான் கரெக்டாக இருக்கு. அதான் சொல்லலாம். இன்லெட் எல்லாமே டாய்லெட் இந்த பக்கம் தானே இருக்குது. இந்த அவுட்டரில் இறக்கி அங்கே சேர்க்கணும் சேர்த்துருங்க. இதில் இறக்கி இங்கே கொண்டு வந்துருங்க. வால்லே கொண்டு வந்துருங்க. இந்த இதில் மடக்கி கொண்டு வந்துருக்கலாம். அதில் கொண்டு வந்து வால் இருக்கு. இது எல்லாமே இந்த பக்கமே கொடுத்துடலாம். கொடுத்துல எதுவுமே வேண்டாம். இங்கே தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் வேண்டே வேண்டாம். இங்கிட்டு வேண்டே வேண்டாம். நீங்கள் அந்த சைடு கொடுக்கும்போது அந்த இதில் ஒரு கார்டன் டேப் ஒன்று வச்சுருக்கோம். எங்கே சார்? கீழே வைப்பீங்களா கார்டன் டேப்பு? சரிங்க சார். கீழே நம்ம போட்டிக்குள்ள சார் கண்டிப்பாக வேணும்ல, வண்டி கிட்டி கழுவுறதுக்கு தேவைப்படும்ல. அது எழுதலாம். கிச்சன்லேருந்து எக்ஸ்டர்ன் ஆகி வரும். ஆமாம், கிச்சன்லேருந்து கொடுக்குறது தான். கிச்சன்லேருந்து கொடுக்குறது வந்து ஒரு கார்டன் டேப்பு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து மேலே வந்து இதில் ஒன்று கொடுத்துருங்க. கிச்சன் பக்கத்தில் இதில் ஒரு டேப்பு கொடுத்துருங்க. மேலே ஏதாவது இப்போ ஃபங்க்ஷன் வச்சோன்னா அது தேவைப்படும். எப்பவும் மேலே 7 ஆர்டர் ரொம்ப சரியாக இருக்கும். சரி, அதான் இங்கே ஒன்று அங்கே கொடுக்கலாம். அப்படிலாச்சு நம்ம தண்ணி உடனே வெளியே பண்ணோம்னா அந்த கார்னரில் அதான் ஒன்று அங்கே இல்லை அங்கே. எனக்கு என்னமோ அங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு ஓடி போயிடும் ட்ராப். அதை பிளான் பண்ணிக்கோங்க.
நேற்று சரியான மழை பெஞ்சதில்ல, ஆமாம். ஒரு படி தண்ணியில் வரும். இங்கே நாங்கள் இங்கே கிளம்பணுன்னா தான் மழை. வச்சு கொன்னுட்டு நான் உங்களுக்கு சொன்னல ஃபோன் பண்ணி, நான் பைக்கரால் மாட்டிக்கிட்டேனே. பைக்கராக வந்தேன் சார். சரியான மழைங்க. எப்படி தான் வந்தேன் சார். ஓ பார்த்து தண்ணியை நல்லா மழைனாரு. அப்புறம் அந்த கடையில் சொல்கிறாங்க பிச்சு எடுத்து பிடிச்சி 4 மணிக்கு. நான் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன். வெயிலுக்கு தண்ணி நிற்கல. அதான் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஆமாம். அதனால தான் டிபார்ட்மெண்ட். சரி, மற்றதெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ஆமாம். அந்த கோப்பை வந்து ரிம்லெஸ் என்ன? சரிங்க. அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 4-5 இது உடப்பேன்ல சார். ஆமாம், உடச்ச எல்லாம் செட் பண்ணுங்க. 4-5 சார். இப்போ இது உங்களுக்கு மீட்ரு வைக்கிறதுக்கு இது இன்னும் தேவைப்படும்ல செவரு? இன்னொரு 1.5 அடி கட்ட வேண்டியிருக்கும்ல? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சரி ரைட். அப்போ இதில் ஒரு 1.5 அதில் உள்ள ஒன்று இருக்குது, அதே மாதிரி. அது போக வந்து இந்த பாத்ரூம் லைன் வந்து இன்னும் 2-3 லைன் வரும். தண்ணி லைனா? மேலே ஒன்று வரும். ஒரே லைனில் வர்ற மாதிரி அப்படியே இருக்கு. இந்த லேண்டிங்கோட முடிச்சிருங்கண்ணே, இந்த லேண்டிங் உள்ளே முடிச்சிருங்க, இங்கிட்டு வரவே வேண்டாம். ஆனால் இது வந்து என்னப்போ ஹேண்ட்ரெயிலே வந்து நான் இந்த சைடு செவுத்துல இருந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அப்படி வைப்பேன். சரி. அப்படிங்கும்போது ஹேண்ட்ரெயில் வெளியே தான் இருக்கும், 3 அடி கிட்டே கிடைக்கும். அப்போ இந்த இது வந்து நீங்கள் பைப்லைன் அங்கே லேண்டிங்கில் வச்சா பிரச்சனையே இல்லை, அப்படியே ஏறி அப்படி திரும்ப தான் செய்வாங்க. சரியா? சரி. எதுண்ணே? தொட்டியா? கீழே தொட்டி காங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த மேலே தூக்கிட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மூடி 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 தான் அது. அது ஓட்டை, அதில் ஒரு ஓட்டை, இதில் ஒரு ஓட்டை, இதில் ஒரு ஓட்டை, மொத்தம் 3 ஓட்டை உண்டு. 3. ஆமாம், 3 ஹோல் கொடுத்துருக்கோம். அது ஏதாவது அடைச்சிக்கிச்சுன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணுறது தேவை. எதில்? அது சேம்பர் பண்ணி போட்டு இறக்கிற வேண்டியனே. ஆமாம், சரி சரி, அதை கணக்கு பண்ணிக்கலாம். அது ஆமாம், உரை இறக்கும்ல, உரையில் போட்டுரும். உரை இறக்குறது இந்த சைடு இறக்கும்ண்ணா, உரை அதில் போட்டுக்கலாம். அந்த சைடு, இந்த சைடு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எதுவுமே வராது. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த செடி விற்கிற மாதிரி இதில் கேட்டு வந்து அதில் ஒரு கேட்டு வரும். இல்லைன்னா இதில் சின்ன கேட்டு, சின்ன கேட்டு இதில் கொடுத்துருவோம். அதில் வந்து ஒரு காம்பவுண்டில் சுற்றி கட்டிட்டு அந்த பக்கம் செடி வைக்கிற மாதிரி உரையரை வச்சுட்டு செடி, இந்த பக்கமும் செடி, இதுலேயும் செடி, அதில் பெரிய கேட்டு வச்சு முடிச்சிட வேண்டியது வேலையை. பால்கேப்புக்கு டேட்டு சொல்லிட்டேன், டக்குன்னு வேலையை முடியும் அண்ணே. ஆமாம், 2 டேட்டு ஒரே டேட்டு ஒரே டேட்டு. அதனால் எவ்வளோ வேகமாக வேலை முடிக்க முடியும். இல்லைண்ணா, அடுத்து அது இறக்கிடும். ஆமாம், வயர் ஜாமான் லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, டக்குன்னு வேலைக்கு முடியும். ஆமாண்ணே, உள்ளதான். மிஷினை வச்சு உடைக்கிற அளவு லைட்டு.